வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா கார் இல்லாத வீடே இருக்காது. எல்லார் வீட்லேயும் கார் இருக்குது. இருப்பினும் இப்போ பார்த்திங்கன்னா ஊரடங்கு காலம். இந்த ஊரடங்கு நேரத்தில் நம்ம காரே யாரும் எடுக்காமல் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 35 நாட்களாக கார் எடுக்காத சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம். இருப்பினும் இந்த கார் என்ன கண்டிஷனில் இருக்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரெயின்போ 7 யூடியூப் சேனல். இப்போ அந்த கார் உள்ள பார்க்குறேன். எலிகள்லாம் கொஞ்சம் சேட்டை பண்ணி வச்சுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எலி ஏதாவது டேமேஜ் பண்ணிருக்கா அந்த ஒயரை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் இந்த பேட்டரியோடைய லெவல் இந்த பேட்டரியோட வோல்ட் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 40 நாளாக நின்றுருக்கு வண்டி, எந்த வித ஓட்டம் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம பேட்டரியோட லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் அந்த பேட்டரியை செக் பண்ண போகிறேன். ஒன்றும் இல்லைங்க, இது ஆர்டினரி ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்ரு. இதோடைய வோல்ட்டு டிசியில் வச்சு வோல்ட்டு ரேஞ்சு வந்து 20ல் வச்சா போதும். 20ல் வச்சுட்டு இந்த 2 ப்ரோப், நெகட்டிவ் ப்ரோப்பும் பாசிட்டிவ் ப்ரோவும் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பார்க்கும்போது இதோடைய வோல்ட்டு பார்த்திங்கன்னா 12.54. முடிஞ்சால் ஆயிலோடைய லெவல் பார்த்துக்குங்க. ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் பிரேக்கை நல்லா போட்டுக்குங்க. கார் ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்ஜின் ஸ்மூத்தாக ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ இதோடைய வோல்டேஜ் ரன்னிங்கில் எவ்வளோனுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதோடைய வோல்ட்டு பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் 14.22 காட்டுது. 45 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ரி எவ்வளோ சார்ஜ் ஆகிருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 13.05 வோல்ட் காட்டுது. வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 12.5 வேணும். செல்ஃப் மோட்டர் எடுக்கிறதுக்காகவே நம்ம பேட்டரியில், அதாவது காரில் இருக்கக்கூடிய வோல்ட்டு பார்த்திங்கன்னா 12.5 இருக்கணும் மினிமம். மேக்ஸிமம் 13.5 கூட காட்டும். ஆனால் 12.5க்கு குறையாமல் இருக்கணும். அதே நேரத்தில் உங்கள் பேட்ரி கிட்டத்தட்ட 9 வோல்ட் 10 வோல்ட்டு காமிச்சதுன்னா அதை வந்து சார்ஜ் பண்ணி தான் வண்டியில் போட முடியும். இன்கேஸ் அப்பயும் சார்ஜ் ஏறலைன்னா பேட்ரி மஸ்ட் பி ரீப்ளேஸ்டு. டயர்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் டயர்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஓடணும். வண்டி ஓடினா தான் அது ஸ்மூத்தாக இருக்கும். வண்டி ஓடாமே ஒரு காரை நிறுத்தி வச்சுருக்கோன்னா அந்த டயர் ஆகப்பட்டது ரஃப் ஆகிடும், ஹார்டாகிடும். வண்டியே வந்து ஸ்மூத்தாக போகாது, அலசுகிற மாதிரி தெரியும். அந்த டயர் ஆகப்பட்டது ஹார்டன் ஆகிடும். அதனால் வண்டி எப்பயுமே ஓட்டத்தில் இருக்கணும். ஊரடங்கு நேரத்தில் எப்படிங்க ஓட்டத்தில் இருக்க முடியும்னு கேட்காதீங்க. ஒரு நிலவரத்தை சொல்கிறேன். டயரோட நிலவரம் இதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.